Hello friends, welcome to Ramis Arsubai Kitchen. நாம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல இறால் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இறால் வந்து நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற அந்த நரம்பு வந்து இந்த பிளாக் கலர் ஒரு நரம்பு இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் ட்ரை ரெட் சில்லி நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் அண்டு கார்லிக். அப்புறம் வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, தனியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். இதை நம்ம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இதை வறுக்கும் போதே நல்லா சூப்பராக வந்து அரோமேட்டிக் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம வறுத்து நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம க்ளீன் வச்சுக்கிற ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கோங்க. ப்ரான் சேர்த்துட்டு ஒன்றும் உப்பு எதுவுமே போடாமல் நல்லா வந்து ப்ரானில் ஒரு மீடியம் ஃபயரில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரான் வந்து ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு வாட்டர் விடும். ஸோ அந்த வாட்டரில் நல்லா வந்து அப்சார்ப் ஆகி நல்லா ப்ரான் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். காயின் சைஸ்க்கு வந்துடும், நல்லா சுருண்டு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம அந்த வறுத்த பொருட்கள், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் ட்ரை ரெட் சில்லி அதுவும் போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். ஏன் ஃபஸ்ட்டு ப்ரானை மசாலாலாம் வறுத்துக்கிறோன்னா, நீங்கள் மசாலாவோடு சேர்க்கும்போது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ப்ரான் வந்து ரப்பராட்டம் ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. இப்போ இந்த ப்ரானை நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த ப்ரானை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அரைச்ச மசாலா 1 கப் வந்து ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த ப்ரான் பாருங்கள் நல்லா வந்து ஒரு 80% அளவுக்கு ப்ரான் நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம வந்து கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து நல்லா வந்து குக் ஆன அப்புறம் பொன்னிறமாக ஆன அப்புறம் நாம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மசாலாவை சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை நம்ம வதக்கிக்கணும். ஸோ ஏற்கனவே வறுத்து அரைச்சிருந்தாலும் ஜிஞ்சர் கார்லிக் வந்து இருக்குது. ஸோ அதோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அதனால் நல்லாவே வறுத்துக்கணும். இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நான் கழுவும் போது நிறைய மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து நீங்கள் காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம்,
இல்லைனா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணணும். அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி டொமேட்டோ வந்து ஒரு அரையிலிருந்து ஒரு டொமேட்டோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நான் முன்னாடி வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பேஸ்டாகட்ட அறணும். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சிடணும். ஸோ இது நல்லா நீங்கள் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ நான் அந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பிரிஞ்சப்புறம் நாம் ப்ரான் போட்டுடலாம். ப்ரான் போட்டுட்டு நல்லா ஒரு சிம்மரில் ஒரு மூடி வச்சு நல்லா அந்த ப்ரானில் அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டேஸ்டான இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.